எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குறது 3M யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த 30ஆம் தேதி நாங்கள் வீடியோ போடுறோன்னு சொல்லி என் நண்பர் சொல்லியிருந்தோம். என்னதான் அந்த நிவர் புயல் எந்த கருமம் வந்தாலும் நாங்கள் வீடியோ போடுறத எவனாலையும் தடுக்க முடியாது. அதனால இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபுட் சொதப்பல். இந்த ஃபுட் சொதப்பலில் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த ஃபுட்டுன்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள். இந்த ஃபுட்டால என் நண்பன் செருப்படி வாங்கி கஷ்டப்பட்டதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அதாவது இந்த இன்சிடென்ட் என்னன்னா, நானும் என் நண்பனும் கேட்ரிங் பண்ண போயிருந்தோம். அந்த கேட்ரிங்கில் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு தம்பி எனக்கு சாம்பார் கொடுப்பான்னு கேட்டார். என் நண்பனும் எடுத்துன்னு போய் கொடுத்தான். திடீர்னு அங்கே ஒரு கலவரம். என்னன்னு போய் பார்த்தோம். அவரு கண்டபடி திட்டினே இருந்தாரு. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அதுல சோகம் என்னன்னா, அவன் ஊத்துந்து குருமா. அந்த குருமாக்கும் சாம்பாருக்கும் இருக்கிற வித்தியாச பிரச்சனைகள் தான், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களேன்னு நீங்க எங்க மூஞ்சில காரி துப்பலாம். இருந்தாலும் அதெல்லாம் தொடச்சி போட்டு இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனாலும் புதுசாக கல்யாணமான கணவர்களுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி பாதிக்கப்பட்ட கணவர்களுக்கும் நல்லாவே புரியும். எதிர்காலத்தில் நம்மள மாதிரி இளைஞர்களுக்கும் முக்கியமாக தேவைப்படும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது நான் சொல்கிற பதிவு என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பரோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு 90s கிட். கல்யாணம் அடுத்த நாள் அவங்க ஒய்ஃபு நல்லா தலை நிறைய மல்லிகைப்பூ குங்குமம்லாம் வச்சுட்டு சந்தோஷமாக அவருக்கு காலையில் சாப்பாட்டை எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. நம்ம புது மாப்பிள்ளையும் சந்தோஷமாக சாப்பிட வந்து உட்காரு. நல்லா சாப்பிட்டுட்டு பொதுவாகவே நம்ம ஆண்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, ஏதாவது பிடிச்சா உடனே பாராட்டிடுவோம். அவரும் சந்தோஷத்தில் அவங்க மனைவியை பாராட்டுறாரு. நீ எங்கள் அம்மாவை விட குருமா சாதம் நல்லா வச்சுருக்கமான்னு. இதை கேட்டு அவங்க ஒய்ஃபு உடனே கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கு சோகம் என்னென்னா, அவங்க வச்சது சாம்பார் சாதம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்க புது காதல் ஜோடியாக இருக்கிறதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இதே ஏற்கனவே கல்யாணமானவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளாக எதனால் வருதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கான தீர்வை நம்ம என்ன பண்ண போகிறதுன்னு நாங்கள் பல நாளாக மண்டையை போட்டு கசக்கி மூளையெல்லாம் பிழிஞ்சு இதுக்கான தீர்வை நாங்கள் வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நாங்கள் கண்டுபிடிச்ச சில பேசிக்கான டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, அதை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மெல் பண்ணுறதுல முதல்ல நம்ம குருமாவில் பார்த்தோன்னா அதோட ஸ்மெல்லே கொஞ்சம் நல்ல காரசாரமாகவும் ஹெவியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் சாம்பாருக்கு வந்தீங்கன்னா நல்ல மங்களகரமான மஞ்சத்தூளோட ஸ்மெல்லை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் கண்டுபிடிக்காத பட்சத்தில் இப்போ நம்ம இந்த ரெண்டாவது அபாயகரமான பகுதிக்கு வந்தாகணும். அது என்னன்னா, டேஸ்ட் பண்ணி பார்க்குறது. இந்த டேஸ்ட் பண்ணுறதுல நீங்கள் முதல்ல குருமா குழம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த காரம் இருக்கும். அதுக்கப்புறம் சில இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஏலக்காய், இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு வந்தோம்னா அதை வந்து அந்த சில பருப்பு அந்த டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுலேயும் இந்த சாம்பார் பொடி தூள் அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதிலேயே கண்டுபிடிக்காத பட்சத்தில் நம்ம இந்த மூணாவது பகுதிக்கு வரணும். இந்த மூணாவது பகுதிக்கு ஒரு நார்மலான மனுஷனால் முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி போட்ட பாக்கியராஜா மாறணும். இப்போ பாக்கியராஜ் கண்ணாடி கிடைக்காததுனால நான் பவர் ஸ்டாரோட கண்ணாடியை கடை வாங்கி போட்டு பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பல சித்தர்களாலையும் மருத்துவர்களாலையும் ரெஃபர் பண்ணப்பட்ட முருங்காய் தான். இந்த முருங்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃபாக யூஸ் பண்ணுறது சாம்பாரில் மட்டும்தான். அதிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது சாம்பார்னு. ஆனால் சில ரொம்ப கடுமையான இடத்துல தான் நீங்கள் இந்த குருமாவில் வந்து இந்த முருங்காவை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் அந்த குருமாவில் இருக்கிற முருங்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க.